How are you? So, in the last class, we saw the supplementary reader, right? Yeah, we saw a new prisoner came to the prison. His name was Makar Samyonich. அப்படின்னு ஒரு புது prison, like புது convict வந்து இந்த prisonக்கு வந்து வந்திருக்காங்க. Then later அக்சியோனோவுக்கு வந்து கொஞ்சம் சஸ்பீஷன் வருது that அவர் மக்கர் சம்யோனிச் தான் வந்து அந்த மர்ச்சண்ட்டை கில் பண்ணிட்டு இவரை மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்சியோனோவ் சஸ்பெக்டட் செமியோனிச். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஹியரிங் ஹிஸ் ஸ்பீச், his intuition told that, and also the way he spoke, Semyonich spoke, he find out that Semyonich was the one who killed the merchant. Okay, so when Aksionov heard these words, he felt sure this was the man who killed the merchant. So he rose means rise oda past tense, I already told you. So he rose and went away. Okay, so on like night fulla vandu Aksionovku vandu like தூக்கமே வரல. He was thinking about everything. He felt terribly unhappy, okay, because he was spending his whole life in prison for the crime that he did not commit. Okay, so he felt terribly unhappy about that, and all sorts of images rose in his mind. So your mind la vandu ella sorts of means kinds of, okay, so different kinds of images ah vandu ivaruடைய mind la நம்ம தூங்குறப்ப நமக்கு நிறைய images நம்ம படுத்தோனே தூங்கிடுவோமா? No, we will think about different things in our mind. So different images came to come before our mind before we sleep. So adhe madri different sorts of images rose in his mind. There was an image of his wife as she was when she parted from her to go to the fair. First வந்து இவர் ஃபேருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லிட்டு போனார்ல. ஸோ அப்போ அவங்களுடைய ஒய்ஃபோட இமேஜ் அவரோட மைண்டில் வந்து கடைசியாக அதுதான் வந்து ஒரு குட் மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த இமேஜ் வருது. தென் as if she were present. ஸோ அங்கே வந்து லைக் உண்மைக்கே அவங்க அங்கே இருக்கிற மாதிரிலாம் வந்து கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் வந்து இவருக்கு தோணுது. Her face and her eyes rose before him. ஸோ அவங்களுடைய ஒய்ஃபோடைய ஃபேஸ் அவங்களுடைய ஐஸ்லாம் வந்து அவருடைய கண் முன்னாடி வந்து வந்துட்டு போகுது. And he heard her speak and laugh. ஸோ அவங்க பேசுகிற மாதிரி அவங்க சிரிக்கிற மாதிரி லைக் because the memories were the only good memories that he has was the memory of his wife and children when years before, so 26 years before அவர் கண்ணுக்குள்ள வந்து லைக் அவங்களுடைய இமேஜ்லாம் இருக்கு. ஸோ அப்போ இருந்துற மாதிரிக்கே இவருக்கு வந்து அவங்களுடைய லைக் அப்பியரன்ஸ்லாம் தோன்றுது. ஓகே, ஸோ தென் he saw his children. ஓகே, ஸோ அவங்க அப்புறம் வந்து அவங்களோட சில்ட்ரனோட இமேஜ் வந்து இவங்களுக்கு தெரியுது. பட் இப்போ அவங்களுடைய சில்ட்ரன்லாம் வளர்ந்துருப்பாங்க. பட் in his memory the children were very quiet and very small also. Okay, so one with a little clock on. So ஒரு child வந்து ஒரு clockனா என்னது, ஒரு அவுட்டர் கோட் மாதிரி. ஓகே, ஸோ அந்த லிட்டில் கிளாக் போட்டிருக்கு. அண்ட் அனதர் ஹிஸ் மதர்ஸ் பிரஸ்ட். அப்புறம் இன்னொன்று வந்து குட்டி குழந்தைய அவங்க அம்மா கிட்ட வந்து கையில் வந்து வச்சிருக்கிற மாதிரி இவருக்கு வந்து இமேஜஸ் தோணுது. அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிம்செல்ஃப் as he used to be young and merry. ஸோ அவர் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளோ எவ்வளோ ஒரு மெரி மீன்ஸ் வெரி சியர்ஃபுல்லாக வந்து அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு he is imagining everything. He remembered how he sat playing the guitar in the porch of the inn where he was arrested. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்னில் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருந்தார்ல, அதோடைய போர்ச் மீன்ஸ் போர்ட்டிகோ ஆஃப் தி பில்டிங்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே நின்று அங்கே உட்காந்து வந்து he was playing guitar, right? ஸோ அந்த இமேஜ்லாம் இவருக்கு வந்து வந்துட்டு போகுது. ஓகே, அண்ட் how free from care he had been. எவ்வளோ ரொம்ப கேர் ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக அவரோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தார். He saw in his mind the place where he was flogged. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் குட் மெமரிஸ். அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்த மெமரிஸ்லாம் இவருக்கு வர ஆரம்பிச்சிருது. ஹவு ஹி வாஸ் ஃப்ளாக்ட், எப்படி வந்து அவரை வந்து அடித்தாங்க. தென் த எக்ஸிக்யூஷனர் அண்ட் த பீப்புள் ஸ்டாண்டிங் அரவுண்ட், த செயின்ஸ், த கன்விக்ட்ஸ். அப்புறம் அங்கே இருக்கிற அந்த எக்ஸிக்யூஷனர் இருப்பார்ல அவர், அங்கே இருக்க பீப்புள், அந்த செயின்ஸ். அப்புறம் 26 years அவர் அந்த ப்ரிசனில் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹோல் லைஃபும் ஒரு கண்ணு முன்னாடி இமேஜ் மாதிரி வந்துட்டு போகுது. ஓகே, so and flashback மாதிரி. Okay, and premature old age, இப்போ இருக்கிற லைஃப் வரைக்கும் he was imagining everything. And and the thought of it all made him so wretched that he was ready to kill himself. Okay, so அந்த மெமரிஸ்லாம் வந்து அவ்வளோ சோகமாக இருக்குது. And what does mean by wretched?
you can see in the glossary dejectedனா hopelessனு அர்த்தம். ஓகே, ஸோ ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக வந்து ரொம்ப சேடாக இருக்கிறதா dejected. ஓகே, ஸோ wretched, அவ்வளோ wretched வந்து ஒரு ஃபீல் ஆகுது. and he was ready to kill himself. பேசாட்டி இதுக்கு செத்துடலாமே நம்ம கொண்டு நம்மளையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவு he was thinking. ஓகே, அண்ட் இட்ஸ் ஆல் தட் வில்லன்ஸ் டூயிங். அப்புறம் திடீர்னு வந்து அவருக்கு வந்து செமியோனிச் மேலே கோவம் வந்துடுது. எல்லாத்துக்குமே காரணம் அவன் தானே. ஹி வாஸ் த ஒன் ஹூ கில்ட் தட் மர்ச்சன்ட், பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் ஹி வாஸ் ஸ்பெண்டிங் லைக் instead of Semyonich, Aksionov was spending his life in the prison. So he was very angry, okay, and his anger was so great against Makar Semyonich that he longed for vengeance. Okay, கண்டிப்பா பழி வாங்கணும். vengeance means like revenge எடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதான் vengeance. okay, so he longed, long means அந்த revenge எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. okay, because of that anger, even if he himself should perish for it, சரி நான் இறந்தாலும் பரவாயில்ல, அவன் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற எண்ணம் வந்து அக்சியோனோவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. okay, so he kept repeating prayers all night but could get no peace. okay, so okay, pray பண்ணாத இவருக்கு வந்து லைக் மனசு வந்து சாதாரணமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு he tried praying but he could not get peace. During the day he did not go near Makar Semyonich nor even look at him. okay, so day time la வந்து அவர் கிட்டயே போல Makar Semyonich கிட்ட, because he was very angry on him and if he go something may happen. so அதனால வந்து அவர் கிட்டயே போகாம he was like நம்ம தூரமாகவே வந்து செம்யோனிச் கிட்ட வந்து இவர் இருந்துட்டு இருந்தார். a fortnight passed in this way. Aksionov could not sleep at night. ஸோ நிறைய நைட் வந்து போகுது, நைட் மிட் நைட்டும் போயிடுச்சு, and still he could not get any sleep at night and was so miserable that he did not know what to do. ரொம்ப மிசரபிளாக இருந்தார். ரொம்ப மிசரபிள் மீன்ஸ் ரொம்ப கவலைக்கிடமான்னு சொல்லுவாங்களா, ஐயா. and he did not know what to do. என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு தெரியல. so one night as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. ஸோ ப்ரிசனர்ஸ்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா, அதில் ஒரு ஷெல்ஃப்லேருந்து ஏதோ ஒரு இது வந்து திங்ஸ் வந்து ரோல் அவுட் ஆகி உருண்டு வந்துட்டு இருக்கு. ஹி ஸ்டாப் டு சி என்ன எங்களுக்குல அப்படின்னு சொல்லிட்டு he stopped to see there and suddenly Makar Semyonich crept out from under the shelf and looked up at Aksionov with a frightened face. ஸோ பயத்தில் வந்து அங்கே செம்யோனிச் வந்து அதுலேருந்து crept out means தவழ்ந்து ஊடுருவி வர்றது, தட் இஸ் கால்ட் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ பயத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு வர்றாரு. யார்? செம்யோனிச். ஓகே, Aksionov tried to pass without looking at him. Makar seized his hand and told him that he had dug a hole under the wall. okay, ஸோ அக்சியோனோவ் வந்து சரி கண்டுக்காமல் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ட்ரை. ஆனால் அதுக்குள்ளே செம்யோனிச் வந்து அக்சியோனோவ் கையை பிடிச்சிட்டு நான் வந்து இங்கே வந்து குழி தோண்டி, அதாவது ப்ரிசன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா he tried to dug a hole under the wall. okay, so getting rid of the earth by putting it into his, ஸோ அதோட அந்த மண் இருக்குல்ல, அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அவரோட ஹை பூட்ஸில் வச்சு அதை வந்து அப்படியே வந்து ஒர்க்குக்கு போகிறப்ப வந்து வெளியில் கொட்டிடுற மாதிரி. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா he is trying to escape by digging a hole under the wall. okay, but அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கதை வந்து Aksionov வந்து பார்த்துடுறாரு. okay, just you keep quiet old man and you shall get out too. ஸோ நீ அமைதியாக இருந்தா அப்படின்னா உன்னையும் நான் இது வெளியில் கூட்டிட்டு போயிடுவேன், அதனால நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he was telling to Aksionov. okay, and if you blab they will flog the life out of me but I'll kill you first. யாராவது அவங்க சப்போஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வையேன், அவங்க என்னைய வந்து அடிச்சே கொண்டுருவாங்க, you know that, பட் அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன். ஸோ யூ ஷுட் நாட் டெல். அமைதியாக இருந்தேன் அப்படின்னா உன்னையும் வந்து I'll get you, I will try and make you to escape with me, but you should not tell this thing to the prison guard. okay, அப்படின்னு சொல்லிட்டு he was telling. Aksionov trembled with anger as he looked at his enemy. so அவருக்கு அவங்களோட எனிமியை பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்துடுது, and he was trembled with anger. okay, he drew his hand away saying, so டக்குன்னு வந்து இவர் கையை எடுத்துட்டு I have no wish to escape and you have no need to kill me. you killed me long ago. as to telling of you I may do so or not as God shall direct. okay, and as to telling of you I may do so or not as God shall direct. okay, ஓகே, ஸோ எனக்கு வந்து தப்பிக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, நீ என்னை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொண்டுட்ட. அதாவது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இவரை மாட்டி விட்டப்பே வந்து நான் செத்துட்டேன். ஓகே, ஸோ இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு he was sentimentally he was telling this to Semyonich. okay, and கடவுளுக்கு தான் தெரியும், கடவுள் வந்து என்ன நினைக்கிறாரோ நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு இந்த பக்கம். Next day when the convicts were led out to work, the convoy soldiers noticed their
that one or other of the prisoners emptied some earth out of his boot. Okay, so வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா இவர் அந்த கொஞ்சோன்னு அந்த ஏர்த் இருக்குல்ல, ஸோ அதை வந்து எடுத்து அந்த ஹோல் வந்து கிரியேட் பண்ணுறாங்க வால்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹோல் கிரியேட் ஆனது வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ the prison was searched and the tunnel found. ஓகே, ஸோ அப்போ வந்து தேடி பார்க்குறாங்க அந்த ப்ரிசனில் எங்கே வந்து ஓட்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க, ஹோல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு they were searching and they found the tunnel. Okay, so the governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. So they were inquiring all the prisoners to find out who is the one who dug the earth and who put the hole in the wall. So they all denied any knowledge of it. எல்லாமே deny பண்ணிடுறாங்க. They refused that they don't know who dug that. Okay, so those who knew would not betray Makar Semyonich. தெரிஞ்சவங்க வந்து மக்கர் செமியோனிச் வந்து பிட்ரே பண்றதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் சப்போஸ் வந்து பிரிசனர்ஸ் அந்த கவர்னர்ஸ்லாம் ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா செமியோனிச்சை வந்து அடிச்சே வந்து கொன்றுவாங்க. ஓகே, ஸோ எதுக்கு வந்து ஒருத்தவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு everyone said that they didn't know who's the person who dug that. Okay, and yeah, he would be flogged to death. At last the governor turned to Aksionov, whom he knew to be a just man, and said, so next governor யார்கிட்ட கேட்பாங்க, அக்சியோனோட்ட தான். பிகாஸ் அக்சியோனோ வந்து 26 years வந்து he was getting good name from everyone, and if there is a problem also he was the one who will deal with that problem and he will solve that problem. ஸோ வந்து அக்சியோனோட்ட கேட்டால் தெரியும், அவர் வந்து நியாயமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் is asking Aksionov. Okay, and yeah, and you are truthful old man, tell me before God who dug the hole. கடவுள் மேலே கேட்குறேன், ஆனால் யார் வந்து சொன்னாங்க, யார் வந்து இந்த ஹோல் வந்து தோண்டினாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு he is asking. Makar Semyonich stood as if he were quite unconcerned. அவர் எதுவுமே கண்டுக்காம வந்து சொல்லவே இல்லை. Looking at the gardener and not so much as glancing at Aksionov. Okay, so yeah, செம்யோனிச் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கு, எங்க வந்து அக்சியோனோவ் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் he was குவைட் அன்கன்சர்ன், எதுவுமே கண்டுக்காம மாதிரி அப்படியே நிற்கிறாரு. அண்ட் கவர்னரை பார்த்துட்டு அண்ட் நாட் ஸோ மச். அப்புறம் வந்து அக்சியோனோவை பார்க்காம எங்கே பார்த்தா இவருடைய லைக் இவங்களுடைய ஆக்ஷன்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரும் வந்து அமைதியாகவே வந்து மக்கர் செம்யோனிச் மெயின்டைன் பண்ணுறாரு. அக்ஷயோனோஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ட்ரெம்பிள் அண்ட் ஃபார் த லாங் டைம் he would not utter a word. ஸோ ரொம்ப நேரமாக அவருடைய லிப்ஸ் ஹேண்ட்ஸ்லாம் வந்து நடுங்க ட்ரெம்பிள் ஆகுது. பிகாஸ் அவர் ஓல்டாக ஆகிட்டாரு அண்ட் they were enquiring and he was angry also and he was like terrified also. So his lips and hands trembled and for a long time he could not utter a word. So ரொம்ப நேரமாக ஒரு வேர்டு கூட இவரால் சொல்லலை, இவர் சொல்லவும் முடியலை. And he thought, why should I scream him who ruined my life? அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, என்னோட லைஃப்பை ரூயின் பண்ணவனா நான் எதுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும்? ஸ்க்ரீன் பண்ணுறது மீன்ஸ் பாதுகாக்கணும். ஓகே, ஸோ why should I want to save the person who ruined my life அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தாட் இருக்கு. Let him pay for what I have suffered. நான் எவ்வளோ சஃபர் ஆயிருக்கேன் இந்த ப்ரிசனில் 26 years, பரவாயில்ல இவனுக்கு இந்த தண்டனை இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு சொல்ல வர்றாரு. ஓகே, let him pay for what I have suffered, but if I tell him they will probably flog the life out of him and maybe I suspect him wrongly, and after all what good would it be to me? ஓகே, இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும், அவனை வந்து லைக் ஃப்ளாக் பண்ணி அடிச்சே வந்து கொன்றுவாங்க. தென் ஒருவேளை நான் வந்து அவன் தான் வந்து தப்பு பண்ணிட்டானோ, அவன் தான் வந்து லைக் அந்த மர்ச்சண்ட்டை வந்து கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பெக்ட் பண்ணியிருந்தான், ஒருவேளை உண்மையாக வேற யாராவது கொண்டிருந்தா, சப்போஸ் அவன் உண்மைக்கே கொண்டிருந்தாலுமே இவனை நான் மாட்டி விடுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது, என்ன இந்த ப்ரிசன்லேருந்து வெளியில் விட போகிறாங்களா? நோ, அவனை தான் எப்படி கொல்ல போகிறாங்க. ஸோ எப்படி நான் வந்து உண்மையை சொன்னாலும் வந்து யாருமே வந்து எவிடன்ஸும் எதுவும் இல்லை, விட்னஸும் எதுவும் இல்லை. ஸோ ஹி வாஸ் திங்கிங் லைக் எதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மூமெண்ட் ஹீ தாட். Okay, then what happened is, well, old man repeated the gardener, tell me the truth, who had been digging under the wall. Then he was asking, governor was asking, who's the person who dug this wall, tell me, like that the governor is asking. Aksionov glanced at Makar Semyonich and said, I cannot say, your honor. என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாரு, அக்சியோனோவ் சொல்லிடுறாரு, it's not God's will that I should tell. Do what you like with me, I'm your hands.
ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் சித்தப்படி நான் எதுவுமே வந்து இப்போ சொல்லக்கூடாது. ஸோ சப்போஸ் வந்து இது வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் வந்து எனக்கு நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். இவர் வந்து லைக் தெரியும்னு சொல்லலை, தெரியாதுன்னு சொல்லலை, பட் he told that he won't tell. Okay, and it was the will of God அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. How much the governor tried, Aksiono would say no more, and so the matter had to be left. ஸோ இவங்களும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அக்சியோனோ வந்து உண்மையை சொல்லுவார் அப்படின்னு. பட் நோ ஒன் லைக் he didn't open his mouth. ஸோ கவர்னரும் வந்து இந்த இதை வந்து அப்படியே விட்டுறாரு. ஓகே, that night when Aksiono was lying on his bed and just beginning to doze, someone came quietly and sat down on his bed. He peered through the darkness and recognized Mako. ஸோ அன்னைக்கு நைட்டு இவர் வந்து தூங்கி லைக் பெட்டில் வந்து லைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப, படுத்துட்டு இருக்கப்ப, அப்போ தான் லைட்டாக வந்து இவர் டோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டோஸ் மீன்ஸ் லைட் ஸ்லீப். டோசிங் மீன்ஸ் உட்காந்துட்டே தூங்கணும், தட் இஸ் கால்ட் இஸ் டோசிங். ஓகே, ஸோ இவர் வந்து லைக் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ என்னாச்சு, யாரோ ஒரு ஆள் பக்கத்தில் வந்து குவாய்ட்டாக வந்து அவர் பெட் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அக்சியோனோவுக்கு தோணியிருக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து கண் எப்படி லைக் இருட்டில் ஹி வாஸ் ஆல்சோ பிகமிங் ஓல்ட், ரைட்? ஸோ விஷனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்து குறைஞ்சிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த டார்க்னஸில் வந்து பியர் பண்ணி உத்து பார்க்குறாரு யாருன்னு அந்த நைட்டில். ஓகே, அங்கே யார் உட்காந்துருக்குன்னு பார்த்தா மக்கள் சமியோனிச் தான் வந்து உட்காந்துருக்காரு. வாட் மோர் டூ யூ வாண்ட் ஆஃப் மீ, இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே வந்து லைக் இஸ் லாஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்சியோனோ இஸ் ஆஸ்கிங். Why have you come here? எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் Marco Simeonich was silent. He was silent. He didn't utter a single word. So Aksiono sat up and said, what do you want? Go away or I'll call the God. Tell me what you want, otherwise I will call the God னு சொல்லிட்டு Aksiono said. Marco Simeonich bent close over Aksiono whispered, Ivan Dimitrich, forgive me. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு விஸ்பர் பண்ணுறாரு. we all what is mean whispering, like நம்ம விஸ்பர் பண்ணுவோம்ல, when you are telling a secret to your friend, அவங்களுடைய காதில் லைக் சொல்கிறது. ஓகே, சவுண்ட் இல்லாமல் மெதுவாக. ஸோ he whispered like, Ivan Dimitrich, forgive me. What for அப்படின்னு அக்சியோனோ கேட்குறாரு. It was I who killed the merchant and hid the knife among your things. I meant to kill you too, but I heard the noise outside, so I hid the knife in your bag and escaped out of the window. So finally we found out that who was the criminal, who was the one who killed that merchant. It was none other than this Simeonich. So he told the truth to even, and he confessed the truth to even Dimitrich Aksionov that he was the one who killed the merchant. So அன்னைக்கு நைட் இவரையும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு, யாரும் அக்சியோனோவையும். பட் டக்குன்னு சவுண்ட் கேட்கவும் என்ன பண்ணுறது தெரியாமல் இவர் அந்த நைஃபை வந்து அவருடைய பேக்கில் போட்டுட்டு இவர் வந்து இந்த விண்டோ வழியே தப்பிச்சு போயிடுறாரு. ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இவர் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. தென் அக்சியோனோ was silent. He was silent. He didn't say any word and did not know what to say. Marco Simeonich slid off the bed shelf and knelt upon the ground. Ivan Dimitrich said, he forgive me. ஸோ அந்த பெட் ஷெல்ஃப்லேருந்து இறங்கி முட்டி போட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கே அவர் வந்து திருந்திட்டாரு. ஏன் அப்படின்னா லைக் அவர் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் இவரை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டாரு. பட் அவரை கொல்லவும் முடியலை. தென் இவரை மாட்டி விட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் இவ்வளோ இவருக்கு பண்ணி இவருடைய லைஃப் ஃபுல்லாக இவரால் தான் வந்து வீணாயிருக்கு. பட் ஸ்டில் அந்த கவர்னர் வந்து கேட்குறப்ப இவர் உண்மையை சொல்லவே இல்லை, இவரை வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ he repented his sin and he realized his mistake and he truly repent his sins and அவர் மனம் திருந்தி வந்து உண்மைக்கே வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அக்சியோனோவிட்ட. ஓகே, and for the love of God forgive me. ஸோ கடவுள் அன்பால் வந்து என்னை மன்னிச்சிருங்க. I will confess that I was the who killed the merchant and you will be released and can go to home. ஸோ நான் போய் உண்மையை சொல்லிடுறேன், நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீல் டவுன் பண்ணி இவர் வந்து சொல்கிறாரு. It is easy for you to talk, said Aksiono, but I have suffered for you these 26 years. இப்போ வந்து ஈஸியாக வந்து நீ உண்மையை சொல்லிடலன்னு சொல்லலாம், ஆனால் 26 years நான் வந்து சஃபர் பண்ணது வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு he's telling. Where could I go to now? My wife is dead and my children have forgotten me. I have nowhere to go. So after 26 years it was heard that அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைங்களாம் வந்து லைக் ரிச்சாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. they very happy. பட் இப்போ நான் போய் யாரை பார்ப்பேன்? அவங்களோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க,
அண்ட் அவங்களோட சில்ட்ரனுக்கும் இவர் ஞாபகமே இருக்காது. ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப கை குழந்தை அண்ட் another child is also a very small age when he went to prison. Marcus Aurelius did not rise but beat his head on the floor. Ivan Dimitrich, forgive me, he cried. Okay, so அவர் வந்து எந்திரிக்காம என்ன பண்றாரு, he beat his head தலையில அடிச்சுட்டு ஃப்ளோர்ல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழுதுகிட்டே சொல்றாரு. When they flogged me with a knot, it was not so hard to bear as it is to see you now. Yet you had pity on me and did not tell. ஓகே, அண்ட் யாராவது வந்து ஃப்ளாக் பண்ணி வந்து கேட்குறப்போ வந்து அந்த வலியை தாங்கிக்கிட்டு உண்மையை சொல்லாமல் இருக்கவே முடியாது. பட் யூ டிட் தட், எட் யூ ஹேட் பிட்டி ஆன் மீ அண்ட் டிட் நாட் டெல். ஃபார் கிரைஸ்ட் சேக் forgive me, wretch that I am. And he began to sob. So for God's Christ's sake, please, கடவுள் பேரில் சொல்லி தயவு செய்து வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அவ்வளோ குற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறது, சாப்னா அது அழுகிறதா. Okay, crying. Sobbing means it's also crying intensely. Okay, so he cried. Okay, when Aksionov heard him sobbing, he too began to weep. So இவர் அழுகிறத பார்த்துட்டு Aksionov என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. So weep is also crying. Okay, so God will forgive you, said he. Maybe I am 100 times worse than you. So கடவுள் வந்து when Aksionov heard him sobbing, he too began to weep. God will forgive you, said he. Okay, maybe I am 100 times worse than you அப்படின்னு சொல்றாரு. And at these words his heart grew light and the longing for home left him. Okay, ஸோ இப்படிலாம் வந்து இவர் சொல்கிறத கேட்டு அழுகிறத பார்த்துட்டு இவருக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற நினைப்பே வந்து போய் அவருடைய ஹார்ட்டும் வந்து ரொம்ப வந்து லைட் ஆயிடுச்சு. அவர் வந்து அழுது அப்படி வந்து சொல்கிறப்ப ஓகே, அண்ட் he no longer had any desire to leave the prison. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ வயசாயிருச்சு இவருக்கு, ஓல்ட் ஏஜில் he became mature and he don't want to go to home because his wife is also not there and definitely his children might have forgotten him. So இனிமேல் no problem. And he also repented his sin and repented his mistakes and சாரியும் கேட்டார் and apologized also. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற நினைப்பு எல்லாமே போயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு மைண்டில் இருக்கிறதுனால நிம்மதியாக வந்து கடவுள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதான், டு டை. தட்ஸ் தி விஷ் ஆஃப் Aksionov at this point of life. Yeah, he lost his whole life, but still, yeah, this was the thing he expected at last. And in spite of what Aksionov had said, Marcus Semyonich confessed his guilt. So இவர் வந்து வேணாம், நீ வந்து இதெல்லாம் வந்து கன்ஃபஸ் பண்ண வேணாம், அவ்வளோதான் என்னோட லைஃப் முடிஞ்சிச்சு, நான் கடைசி வரைக்கும் ப்ரிசன்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு Aksionov சொல்கிறாரு. பட் செமியோனிச் வந்து அவருக்கு வந்து கேட்கல, அதாவது அவர் பண்ண தப்பு வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து இவர் கன்ஃபஸ் பண்ணிடுறாரு, இவர் தான் கொன்னதான். ஓகே, அண்ட் பட் when the order for his release came, yeah, கடைசியில் இவருக்கு ரிலீஸ் ஆர்டரும் வந்துருச்சு. பட் the last line of this lesson really is very hard for us to accept that Aksionov was already dead. So release order வர்றதுக்கு முன்னாடியே Aksionov இந்த வேர்ல்டை விட்டு பிரிசன்லேயே போயிட்டார். So his whole life he spent in the prison itself. So what a sad story to hear that, yeah. So now we can go and see the title of the story. So what is the title of the story? God sees the truth but waits. Okay, so கடவுள் வந்து ட்ரூத்தை வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து உண்மை ஒரு நாளைக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, யா, பட் வெயிட்ஸ். பட் வாட் ஹேப்பன்? யா, இட் டிலேட் பட் இட் கேம் ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஓகே, ஸோ உண்மை வெளியில் வந்துருச்சு, பட் வாட் எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். ஆனால் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இறந்துடுறாரு. பட் டு பி ஃப்ராங்க், அவர் வந்து என்னதான் அவருடைய ப்ரிசனில் கடைசியில் வரைக்கும் அவரோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரோ, லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஓகே நம்மளோட லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. யா, இட் இஸ் அ ட்ராஜிக் சேட் ஸ்டோரி அண்ட் yeah, I really like this story but not the end. ஒருவேளை வந்து இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தா வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருப்போம். பட் யா, இட்ஸ் Tolstoy story. It is very philosophical and இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து இப்படி தான் வந்து எண்ட் ஆகும். யா, இட் இஸ் அ வெரி குட் ஸ்டோரி I can say, and I hope that you also understood the story and got
more insight and knowledge from this story. Okay, so this is the end for today's class. So in the story வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து நீங்க ரீட் பண்ணுங்க. It is a very very nice story to read again. Okay, so read it once again, and this is the homework that I'm giving it to you today. You have no written homework. Okay, I'll see you in the next class, students. Take care. Bye.